மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம மக்கள்கிட்ட வந்து சில சந்தேகங்கள் இருக்கு. ஒரு நண்பர் வந்து ஃபோனில் பேசிட்டு இருந்தாரு. அப்போ வந்து கேட்டாரு, சார் நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் ஏன் ஓப்பன் பண்ணீங்க? இயந்திரத்துடைய விற்பனை குறைஞ்சிருச்சா? அதனால வந்து இஎம்ஐ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்து மிஷின் நீங்கள் இது வரைக்கும் விற்காம இருந்தீங்க. உங்கள் நூல் வந்து தரமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இதனால் உங்கள் நூலுடைய தரம் வந்து குறையுமா? இதனால வந்து உங்ககிட்ட இருந்து நூல் வாங்குற எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் எல்லாருக்குமா பொதுவாக இந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட், ஏன் இஎம்ஐ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இயந்திரத்துடைய விலை வந்து ஒரு 35,000 ரூபா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு இயந்திரம் விற்றாலும் அந்த 35,000 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதவங்களுக்கு இஎம்ஐ திட்டத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இஎம்ஐ வீடியோ போட்ட உடனே இன்னொரு நண்பர் வந்து வீடியோ கீழே கமெண்ட் போட்டாரு, 7,000 ரூபாய்க்கு 5,000 ரூபா வட்டியா, பகல் கொள்ள அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. சார், நான் வந்து வியாபாரி, நான் பிஸ்னஸ்மேன். எனக்கு வந்து ப்ராஃபிட் முக்கியம். ப்ராஃபிட் இல்லாமல் எந்த ஒரு நிறுவனத்தையும் லாபகரமாக நடத்த முடியாது, நீண்ட காலத்துக்கு நடத்த முடியாது. சரிங்களா? அதனால இஎம்ஐ கொடுத்தாலும் நான் வட்டியோட தான் வசூல் பண்ணுறேன். ஸோ அப்படி வட்டி போட்டு வாங்கினா தான் என்னுடைய நிறுவனத்துக்கு கூடுதல் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். கம்பெனிக்கு லாபம் இருந்தால் தான் தொழில் தொடர்ந்து நடத்த முடியும். அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம நண்பர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் நீங்கள் வந்து பைபேக் வந்து அதாவது ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து விளம்பரம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இதில் வந்து தயாராகிற நூல் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டார். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோலேயே நம்ம போட்டாச்சு. ஆட்டோமேட்டிக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அந்த வீடியோலேயே நூல் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம காமிச்சாச்சு. ஆட்டோமேட்டிக்ல என்னைக்கு நம்ம பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறோமோ அப்போ அதை வந்து தனியாக ஒரு குடோன் ஒன்று பிடிச்சி அந்த மிஷின்ஸு அதுக்கான ரா மெட்டீரியல், அதுக்கான நூல், இது எல்லாமே தனியாக வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஹேண்ட்மேடோட நம்ம ஒன்றா கலக்க போகிறதில்ல. என்றைக்குமே வந்து நம்ம நூலில் தரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாருமே பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஆட்டோமேட்டிக் தனி, செமி ஆட்டோமேட்டிக்கும் ஹேண்ட்மேடும் தனி. என்றைக்குமே இந்த ரெண்டும் தனித்தனி தான். இப்படி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? இது வந்து கிளியராக புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஹேண்ட்மேடு நூலும் செமி ஆட்டோமேட்டிக் நூலும் வந்து அது ஒரு தனி ரேட், அது ஒரு தனி ட்ராக். அதுக்குள்ளே கொண்டு போய் இந்த ஆட்டோமேட்டிக் நூலை வந்து என்றைக்கும் நம்ம கலக்க மாட்டோம். புரிஞ்சுங்களா? இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஆட்டோமேட்டிக் நூலை வந்து தனியாக வச்சு அதுக்கு ஒரு ரேட்டு தனியாக ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம வியாபாரம் பண்ண போகிறோமே தவிர ரெண்டே ஒன்றா என்றைக்கும் கலக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரு வாக்குறுதி வந்து நம்மகிட்ட இருந்து நூல் வாங்குற அந்த பையர்ஸ்க்கு நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? இஎம்ஐ வீடியோ கீழே கமெண்ட் போட்ட நண்பர் வந்து இன்னொன்று என்ன கேட்டார் அப்படின்னா, 7,000 ரூபாய்க்கு 5,000 ரூபா வட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதுதான் நம்ம சொல்லிட்டோம், லாபம் இல்லாமல் கம்பெனி நடத்த முடியாது. சரிங்களா? நான் வந்து எல்லாமே உண்மை சொல்லித்தான் பண்ணுறேன். இதே வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இஎம்ஐ ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு மட்டும் ஒரு வீடியோவை போட்டுட்டு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு, நேரில் வர்றவங்களுக்கு மட்டும் டீட்டெயில்ஸ் சொல்லி, இந்த மாதிரி வந்து 7,000 ரூபா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ், சர்வீஸ் சார்ஜோட 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், நீங்கள் பே பண்ணிவிட்டு மாதம் 1,000 ரூபா பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒளிச்சு மறைச்சு நான் வியாபாரம் பண்ண தயாராக இல்லை. அதனால் வீடியோவிலேயே இன்னதுதான் கண்டிஷன், இவ்வளவுதான் என்னால் குறைச்சி பண்ண முடியும், அதுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக உண்மையாக நேர்மையாக போட்டுட்டேன் வீடியோவிலேயே. சரிங்களா? ஸோ நான் இருக்கிற யதார்த்தத்தை தான் சொல்கிறேன். அப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நெட் கேஷ் கட்டி எடுத்துக்கங்க. சரிங்களா? இஎம்ஐ வேணுங்கிறவங்க மட்டும் இஎம்ஐயில் எடுத்துக்கங்க. இல்லை இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? யாருக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ எடுத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு, 28,000 ரூபா ரெடி பண்ண முடிஞ்ச மக்களால் 35,000 ரூபா ரெடி பண்ண முடியாதா, இது எதுக்காக வந்து இஎம்ஐ போட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. 1,000 ரூபா பத்தாம, 2,000 ரூபா பத்தாம இன்னி வரைக்கும் நிறைய பேர் மிஷின் எடுக்காம இருக்கிறாங்க. என்கிட்ட பர்சனலாக கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 1,000 2,000 பத்தாம கூட இந்த பிசினஸ்க்குள்ள வர முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஎம்ஐ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து விற்க ஆரம்பிக்கும் போது ஒரு 2 பேர் தான் வந்து செமி ஆட்டோமேட்டிக் நாங்கள் விற்க ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்து இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்துட்டாங்க, செமி ஆட்டோமேட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்த விட நம்ம ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான், ஒரு படி முன்னாடி இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். எல்லாரும் பண்ணுறதே நம்மளும் பண்ணால் 10ஓட 11 போயிடுவோம். புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் பண்ணுறத விட ஒரு ஸ்டெப் நம்ம ஜாஸ்தியாக, ஒரு ஸ்டெப் முன்னாடி யோசிச்சோம்னா தான் நம்ம கம்பெனியை வந்து காப்பாற்றிக்க முடியும்.
ஸோ அதனால யாருமே வந்து இன்னைக்கு இஎம்ஐ கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம இஎம்ஐ கொடுத்தோம்னா தான் நம்ம கிட்ட மக்கள் தேடி வருவாங்க. இது ஒரு காரணம். புரிஞ்சுதுங்களா? மிஷின் விற்காதனால கிடையாது, மிஷின் விற்காதனால நம்ம இஎம்ஐ ஓப்பன் பண்ணல. புரிஞ்சுதுங்களா? அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னி வரைக்கும் நான் மிஷின் வியாபாரத்தை மட்டும் நம்பி கிடையாது. நான் என்னைக்குமே வந்து ஒன்றை நம்பி இருக்கவே மாட்டேன். என்னைக்குமே ஆல்டர்னேட்டாக இன்னொன்று வச்சு பேரலாக போயிட்டே தான் இருப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய பிஸ்னஸ் மெத்தடு. இப்போ மிஷின் விற்கலன்னா எனக்கு நூல் விற்கும், நூல் விற்கலின்னா துணி விற்கும். சரிங்களா? இந்த மூணுமே இல்லை அப்படின்னாலும் நான் வந்து வாடகை ஆட்டோ வச்சிருக்கிறேன், டெய்லி வாடகைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக இருந்தாலும் இந்த முதுகில் ஆயிரக்கணக்கான மூட்டை நூற்றுக்கணக்கான மூட்டை செமந்து என்னோட ஆட்டோவில் கொண்டு போய் லோடு பண்ணி இதர வாடகைகள் நான் ஓடிட்டு தான் இருக்கிறேன். நேற்று கூட வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு வாடகை இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். எனக்கு நேற்றுக்கு உண்டான சம்பளம் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு இன்கம் சோர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இப்போ புதுசாக ஆயில் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுவும் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து வெறும் மிஷினோட வியாபாரத்தை மட்டும் நம்பி நமது நிறுவனம் என்னைக்கும் கிடையாது, நானும் கிடையாது. அதனால வந்து அந்த ஒரு தாட்டை விட்டுருங்க. மிஷின் விற்கல அப்படிங்கிறதுக்காக இஎம்ஐ போடல. நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். சரிங்களா? மற்ற நிறுவனங்களை விட நம்ம ஒரு ஸ்கீம் எக்ஸ்ட்ரா அனௌன்ஸ் பண்ணோம்னா தான் மக்கள் நம்மகிட்ட வருவாங்க. ஸோ இந்த 2 காரணத்துக்காக தான் நம்ம இஎம்ஐ ஓப்பன் பண்ணோம். இன்னொருத்தவங்க வந்து என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்க, நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னா, இந்த மிஷின் வாங்கி என்னால் வேலை செய்ய முடியல, நீங்களும் வாங்காதீங்க, இந்த மிஷின் வந்து ஃபேக்கு அப்படின்னு இன்னொருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னா, என்னுடைய வீட்லேயே அந்த மிஷினை வச்சு நான் நூல் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களால் முடியல அப்படின்னா யாராலையும் முடியாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சரிங்களா? சோம்பேறிகளால் என்னைக்கே அந்த வேலையை செய்ய முடியாது. வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்வாங்க. நான் என்னோட வீட்டிலே என்னுடைய மிஷினை வச்சு நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டுக்கிறேன், ஷார்ட்ஸும் போட்டுக்கிறேன். வேணா அடுத்ததான் இன்னொரு வீடியோ கூட நான் எடுத்து போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோட வந்து நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த மிஷினை வச்சு நூல் உற்பத்தி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த மிஷினை வந்து ரெஃபர் பண்ணுறேன். புரியுதுங்களா? அந்த மிஷினில் விஷயம் இருக்கு போய் தானே நான் வச்சு நூலை தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறவங்க தாராளமாக இந்த தொழில்களும் வருவாங்க. அதனால பேட் கமெண்ட்டை படிச்சுட்டு இந்த தொழில்களை வராமல் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் லாஸ். சரிங்களா? வெறுங்கை அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தரம். 10 விரலும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு மூலதனம். சரிங்களா? 10 விரல் தான் நம்மளுக்கு மூலதனம். எல்லாத்த விட மொத்தத்தில் நம்ம மைண்ட் செட் ஆகணும். எதா இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்க்கலாம், துணிச்சு செய்யலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வேணும், ஒரு தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அப்படி இருந்தால் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் இறங்கி ஜெயிக்கலாம். ஸோ இந்த கேள்விகள், நெகட்டிவ் கமெண்ட்ஸு எல்லாத்துக்குமே நம்ம இந்த வீடியோவில் பதில் சொல்லிட்டோம். இது வந்து யாரோட மனசையும் வந்து புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணல. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எல்லாரும் வந்து இந்த தொழிலில் இணைந்து நீங்களும் லாபம் சம்பாதிங்க, நம்ம நிறுவனத்துக்கும் லாபம் சம்பாதிச்சு கொடுங்க. உங்களுடைய ஆதரவும் அன்பும் என்னைக்கும் எனக்கு தேவை. சரிங்களா? கடைசியாக இன்னொரு தடவை சொல்கிறேன், நூலோட குவாலிட்டியில் என்றைக்குமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். செமி ஆட்டோமேட்டிக் நூலும் ஹேண்ட்மேடு நூலும் தனி ட்ராக்கு, ஆட்டோமேட்டிக் பைபேக் போட்டோம்னா அது தனி ட்ராக். இந்த நூலை கொண்டு வந்து இந்த நூலில் என்றைக்கும் நான் மிக்ஸ் பண்ணவே மாட்டேன். இது தனி ரேட்டு, இது தனி ரேட்டு, இது தனி குடோனு, இது தனி குடோனு. புரிஞ்சுதுங்களா? செப்பரேட்டாக பிரிச்சிருவேன். அதனால் ஆட்டோமேட்டிக் வந்து வீடியோ போட்டுட்டேன் இதை அப்படிங்கிறத நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ சென்னையில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. வீரமணி ட்ரேடர்ஸ்னால் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கைக்காக தான் அந்த நண்பர் என்கிட்ட பேசினார். அவருக்கு வந்து இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். ஸோ குவாலிட்டியில் என்றைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாது, நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டாம். அப்படி வந்து நான் அனுப்புகிற நூலில் குவாலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா அப்படியே நான் அனுப்பின மூட்டையை திரும்பி தைச்சு எனக்கு ரிட்டர்ன் போட்டுவிடுவேன். உங்களுக்கு நூலுக்கு நூல் மாற்றி கொடுத்துட்றேன். இந்த கேரண்டி என்றைக்குமே இருக்கும். நம்ம கம்பெனி என்னைக்கு வரைக்கும் இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் இந்த கேரண்டி எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். சரிங்களா? நம்ம கொடுக்குற ரா மெட்டீரியல்லையும் அதே தான். குவாலிட்டி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் அப்படியே அந்த மூட்டையை தைச்சு எனக்கு ரிட்டர்ன் போட்டு விடுங்க. மூட்டைக்கு மூட்டை நான் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன். இந்த கேரண்டி வந்து உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இது வரைக்கும் என்னைக்கு கம்பெனி ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த கேரண்டி நம்ம எல்லாருக்கும் கொடுத்து தான் இருக்கிறோம், பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம நிறுவனத்தை தேடி வாருங்கள், நீங்களும் வெல்லுங்கள், இணையம் பெற்று வையுங்கள். நன்றி, வணக்கம்.